Greetings everyone. So in the video la 8th standard half yearly examination study timetable and then syllabus பார்க்கலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா இயல் 7 வரைக்கும் December month portion, அடுத்து English 1 to 5 units. Mathsல பாத்தீங்கன்னா chapter 1, chapter 2 fully, chapter 3ல பாத்தீங்கன்னா 3.1 ல இருந்து 3.8 exercise வரைக்கும் and then example 3.43, 3.9ல அந்த sums வரைக்கும் வரும். Chapter 5ல பாத்தீங்கன்னா chapter 4ல 4.1 ல இருந்து 4.5, chapter 5ல 5.1 ல இருந்து 5.4 exercise வரைக்கும் and then example up to 5.37 அதோட exerciseல இருக்கக்கூடிய sums வரைக்கும். chapter 7ல வந்து 7.1 and then 7.2. science physics பாத்தீங்கன்னா unit 1 to 6, chemistry unit 9 to 14, biology unit 16 to 20. social history unit 1 to 7, geography 1 to 7 units, civics 1 to 5 units, economics la vandu 1 unit, first unit mattum. இப்போ ஸ்டடி பிளான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். நவம்பர் 19 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 5 இயல் 6 இது வந்து இப்போ தான் நம்ம செகண்ட் மிட் டர்முக்கு படிச்சிருப்போம். அதனால் நீங்கள் அழகாக முடிச்சிடலாம். மேக்ஸில் சாப்டர் 4க்கு ஒரு 3 days நம்ம டைம் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனை எப்படி எடுத்துக்கணுன்னா, நாளைக்கு எக்ஸாம்னா ஃபுல் லெசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்னும் போது நமக்கு மேபி லீவ் வரலாம். அப்படியே இல்லை செகண்ட் மிட் டர்ம்னா இப்போ நாளைக்கு இங்கிலீஷ் இருக்குது, 2 சப்ஜெக்ட் இருக்கும், இல்லை எய்தர் 1 சப்ஜெக்ட்னாலும் அதுக்கு ஒரு 6 லெசன்னாலும் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஏன்னா நமக்கு டேஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 20 to 25 days தான் இருக்குது. உங்களுக்கு 8th 9thக்கெலாம் பார்த்திங்கன்னா December 15 வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். November 20 English Maths. Englishல Unit 4 and then Unit 5, Maths Chapter 4. November 21 Science Maths. Scienceல Physics Unit 5, அதாவது Physics Unit 5 and then Unit 6, Mathsல Chapter 4. இது சயின்ஸ் நைட்டு ஈவினிங் முடிச்சிருங்க, மேக்ஸ் மார்னிங் இல்லையா? மேக்ஸ் மார்னிங், சயின்ஸ் ஈவினிங். உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கும்? கமிட்மெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் டியூஷன் போகலாம், இல்லை ஸ்கூல்லே ஒர்க்ஸ் தரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. November 22 சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி Unit 5, 6, 7. இது ஏன்னா நமக்கு சோஷியலை பொறுத்த வரைக்கும் 20 units இருக்குது டோட்டலி. அதனால் நம்ம ரீசண்டாக முடித்தோம், இப்போது செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு படிச்சிருக்கோன்றதுனால ஒரு நாளைக்கு 3 unitsன்னு கொடுத்துருக்கேன். சாப்டர் 3க்கு வந்து 5 days கொடுத்துருக்கோம் மேக்ஸில். November 23 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி Unit 13 and then Unit 14, சாப்டர் 3 வந்து மேக்ஸு. November 24 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியாகிரஃபி Unit 5, Unit 6 and then Unit 7, மேக்ஸ் வந்து சாப்டர் 3. தென் November 25 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 1 இயல் 2, மேக்ஸ் வந்து சாப்டர் 3. தென் November 26 இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷில் Unit 1 and Unit 2, மேக்ஸ் வந்து சாப்டர் 3. November 27 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி 19 Unit 19 and then Unit 20, சாப்டர் 2. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 2 days நம்ம கொடுத்துருக்கோம். November 28 சோஷியல் மேக்ஸ். சாப்டர் 2 வந்து 3 days கொடுத்துருக்கோம். சோஷியலில் சிவிக்ஸ் Unit 1 and then Unit 2, மேக்ஸில் சாப்டர் 2. November 29 தமிழும் மேக்ஸும். தமிழில் வந்து இயல் 7 and then இயல் 3, மேக்ஸில் சாப்டர் 2. November 30 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் Unit 3, சாப்டர் 1. ஸோ Unit 3 வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து Unit 4 கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? 3 and 4 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் நம்ம இன்னொரு நாளும் இங்கிலீஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா 8th standard வந்து நிறைய ரீச் இல்லையா என்னன்னு தெரில, லைக்ஸ் கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறது 8th standard வீடியோஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு வந்து இந்த லைக்ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்து ஓகே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் தேவைன்ற மாதிரி எனக்கு தெரியும். கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறீங்க சிலர் இந்த மாதிரி காமிங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். December 1 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் Unit 1 and then Unit 2, மேக்ஸில் சாப்டர் 1 பார்த்தோம். December 2 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் எக்கனாமிக்ஸ் 1 and then ஹிஸ்ட்ரி Unit 1, அடுத்து மேக்ஸில் சாப்டர் 1. December 3 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி Unit 11 and then Unit 12, மேக்ஸில் சாப்டர் 1. தென் December 4 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் வந்து ஜியாகிரஃபி Unit 1 and then Unit 2, மேக்ஸில் சாப்டர் 1. சாப்டர் 1க்கு வந்து நம்ம 5 days கொடுத்துருக்கோம். அடுத்து December 5 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழில் இயல் 4, மேக்ஸில் சாப்டர் 5.
December 6 English Max. Englishல Unit 4 and then Unit 5. Max வந்து Chapter 5. December 7 Science Max. Scienceல Biology Unit 17 and then Unit 18. Max வந்து Chapter 5. அடுத்து December 8 Social Max. Social வந்து Civicsல Unit 3 and then Unit 4. Max வந்து Chapter 7. December 8. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டடி பிளானை வந்து ஒரு நோட்டில் ரஃப் நோட்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ காப்பி பண்ணிவிட்டு எது கம்ப்ளீட் பண்ணிங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் ஏதாவது இருக்குன்னா அந்தந்த வீக்கெண்டு சண்டேக்குள்ளே அதை வந்து முடிச்சிடுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஹாஃபெலி அப்போ வந்து ரொம்ப வந்து போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டம்ப் பண்ண வேண்டாம். ஸோ வீக்கெண்டு இந்த வீக் நீங்கள் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோமோ அப் டு இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோன்னா November 23 சண்டே வருது இல்லைங்களா, அந்த சண்டேயில் நீங்கள் வேறு ஏதாவது லெசன்ஸ் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி முடிச்சிடுங்க. அகெயின் அடுத்து வர சண்டேயில் வேறு ஏதாவது பெண்டிங் தான். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து நீங்கள் அந்த வீக்குக்கான சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். December 9 சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் Unit 3 and then Unit 4. மேக்ஸ் Chapter 7. December 10 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி Unit 2 and then Unit 3. மேக்ஸ் வந்து Chapter 7. December 11 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸ் கெமிஸ்ட்ரி Unit 9 and then Unit 10. மேக்ஸ் வந்து பயாலஜி Unit 16. December 12 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபி Unit 3 and then Unit 4. மேக்ஸ் வந்து Chapter 3 and then Chapter 1. இது வந்து ரிமைனிங் தான், நம்ம ஆல்ரெடி இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே Chapter 7ஓட முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மேக்ஸை வந்து குவிட் பண்ணிட்டோம். ஏன்னா இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ரிவிஷன் இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு December 13 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி Unit 4 and then civics வந்து Unit 5. மேக்ஸில் Chapter 1 Chapter 3 வந்து எக்ஸசைஸ் அதிகம் இருக்குன்றதுனால நான் வந்து இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா நீங்கள் December 11லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. December 14 பார்த்தீங்கன்னா December 15 நமக்கு ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் அந்த தமிழுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து 14க்கு நம்ம கொடுத்துருக்கோம். பிஃபோர் தட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன், இது கம்பல்சரி வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். மினிமம் 5 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கொஷின் பேப்பர் ரிவிஷன், கொஷின் பேப்பர் டிஸ்கஷனை மட்டும் கம்பல்சரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த டிஸ்கஷனில் நம்ம எது வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட ஸ்டடி பிளான் வந்து மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸ்க்கும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். 8th 9th 10th and then +1 வந்து 2 குரூப்புக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீக்கில் கண்டினியூஸாக நாளையிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.